இந்தியாவின் பிரதமராக மோடி வந்ததுக்கு அப்புறம் ஆப் இந்த கருப்பு பணம் முதலீடுக்கு அடித்தார். அந்த ஆப்பில் கருப்பு பணம் முதலீடுக்கு அடித்த ஆப்பில் ஒரு ஆப்பில் போயிட்டு ஒரு குரங்கு போய் தானாக உட்காந்துக்கிச்சு. கருப்பு பணம் நிறையா வச்சுருக்க, கருப்பு பணம் நிறையா சம்பாதிச்ச, கருப்பு பணத்தை நிறையா பதுக்கி வச்சுருக்க, கருப்பு பணத்தை நிறையா முதலீடு பண்ணி வச்சுருக்கிற ஒரு குரங்கு போய் அந்த ஆப்பில் தானாக போய் உட்காந்துக்கிச்சு. உட்காந்துட்டு ஒரே கற்று மோடியை பார்த்து கற்று நீதான் திருடன் நீதான் திருடன்ட்டு. ஏன்னா இந்த குரங்கு ஒரு பெரிய திருடன். அந்த குரங்கு தான் நம்ம பிரகாஷ்ராஜ். ஏன்னா அது இருக்கிறது இந்தியாவிலேயே கருப்பு பணம் அதிகமாக புழங்கும் துறை ஒன்று சினிமா துறை. அந்த துறையில் இருந்துக்கிட்டு இது அடுத்தவரை பார்த்து களவாணி திருடன்னு சொல்லுது. ஏன்னா மோடியும் நெதன்யாகுவும் களவாணி கும்பல், களவாணி கூட்டம். நான் கலைஞன், கலைக்குளம், அரசியல் பேசுவேன். பேசுடா, உன்னை யார் பேச வேணான்னு சொன்னது? இதே போல பெங்களூரில் போய் பேசினேன். அவனோட சொந்த மாநிலம், சொந்த மொழி, தாய்மொழி பேசும் பெங்களூரில் போய் இந்த நாய் நின்றுச்சு. நான் கலைமூலம் வந்திருக்கேன், அரசியல் பேச போகிறேன், அரசியல் மக்களுக்கு நல்ல செய்ய போகிறேன்ட்டு அங்கே உள்ளவங்க செருப்பால் அடிக்காத குறையா அடிச்சு வெறும் 2.14% ஓட்டு போட்டு வெளியே விரட்டி அடிச்சு அனுப்பி விட்டாங்க. ஓடி போயிரு அந்த சைடுன்ட்டு. இப்போ அங்கே இடம் இல்லாத இந்த நாய் என்ன செய்யுது, நேராக கேரளா பக்கம் நிற்கிது. அங்கே கேரளம் எனக்கு வளர்ப்பு, கேரளத்துக்கு நான் தான் வளர்ப்பு மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி போட்டு மிதிக்க போகிறாங்க. ஏன்னா இந்தியாவிலே அதிக கல்வி அறிவுள்ள மாநிலம் அது. பெங்களூர்லேயே இந்த அடி வாங்குச்சு, அங்கே போனால் என்ன அடி வாங்கும். ஆனால் இது என்ன போடுது, ஒரு மேலத்துக்கு ஒரு இதை போட்டுக்குது, மோடி எதிர்ப்பு பிரச்சாரம். நான் போட்ட உடனே இந்த தேச விரோதிகளும் தேச விரோத சக்திகளும் தேச துரோக சக்திகளும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல. மோடி எதிர்ப்புன்னு போட்டு வந்தாலே இந்த தேச விரோத சக்தியும் தேச துரோக சக்திகளும் உடனே விளக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நாய்க்கு எலும்பு போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால இந்த நாய் என்ன செய்யுது, மோடி எதிர்ப்பு பிரச்சாரத்தை எடுத்து கையில் எடுத்து சுத்திட்டு இருக்குது. இது தனிப்பட்ட முறையில் கருப்பு பணத்தில் நிறைய பாதிக்கப்பட போய் நிறைய பேர் கத்துனாங்க. இந்த இதுக்கு இன்னும் தீர்வே கிடைக்கல போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதோட கருப்பு பணத்தை வாங்கி வச்சு அவங்க தலையில் பெரிய குல்லா போட்டு அனுப்பி விட்டாங்க, ஓடி போடான்னு சைடு அப்படின்ட்டு. அதனால பாதிக்கப்பட்ட இது இருக்கிறோட புறா திருடுன்னு சொல்லிட்டு அழியுது. இவர் என்னமோ யோகி சிகாமணி மாதிரி, இவர் என்னமோ நேராக இதில் வந்த மாதிரியும். ஏண்டா நீயே கருப்பு பணத்துறையில் தானே இருந்த, நீ எந்த படத்துக்கு கருப்பு, நான் இதுவரை கருப்பு பணத்தில் எந்த ஒரு சம்பளமும் வாங்கினதுன்னு சொல்ல முடியுமோ உன்னால? நீ மோடியை களவாணிங்கிற. உலகமே போட்டு விஸ்வகுரு ஆகிட்டு இருக்காரு அவர். உக்ரைன் போர் நடக்கும்போது உலக நாடுகளில் முதல் முறையாக போய் மாணவர்களை அழைச்சிட்டு வந்தது நம்ம மோடி. எந்த நாட்டு சண்டை வந்தாலும் சமாதானப்படுத்த கூப்பிடுறது மோடியை. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எலெக்ஷன் நிற்கும்போது நான் மோடி மாதிரி நல்லாட்சி தருவேன்னாரு. அப்போ உலகமே இங்கே மோடியை பார்த்து, மோடியை புகழ்ந்து, மோடியை பற்றி பேசி வாழ்ந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி நாய்கள் மட்டும், திருட்டு நாய்கள் மட்டும் மோடியை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்குது. இந்த நாய்கள் குலைக்கிறதுனால மோடிக்கு ஒரு இதில் சூரியனை பார்த்து குலைக்கிற கதை தான் இந்த நாய் கதை. இதை சூரியனும் கண்டுக்க போகிறது கிடையாது, அது கூட இருக்கிற நாய்களும் கண்டுக்க போகிறது கிடையாது, நம்மளும் இதை கண்டுக்க போகிறது கிடையாது. இது கத்தியே தானாக இது கத்தியே செத்து போக போகுதுங்க இதுங்க. ஏன்னா இனிமேல்ட்டு இதுதான் இந்தியாவுக்கு நிரந்தரம். தேசியமும் தெய்வீகமும் தான் இங்கே நிரந்தரமாக நிற்க போகுது. இந்த மாதிரி பிரிவினை பேசும் கருப்பு பண நாய்கள் இதுங்கெல்லாம் தேச துரோக நாய்களும் தேச விரோத நாய்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்நிய நாட்டிலேருந்து, எதிரி நாட்டிலேருந்து நமக்கு பணம் வரும், நம்ம ஆட்சியை மாற்றிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்குதுங்க. இதுங்களால இதுங்களோட வாழை கூட ஆட்ட முடியாது. இதுங்க இந்தியாவை தலையெழுத்தை மாற்ற போகிறோன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தலையை சுற்றிட்டு இருக்குதுங்க. அதில் இந்த மாதிரி நாய்கள் குறைச்சிட்டு தான் இருக்கும். அது சொல்லுவாங்க, காய்ஞ்ச மரம் கல்லடி படத்தான் செய்யும், பழுத்த மரம் கல்லடி படத்தான் செய்யும். இது பழுத்த மரம் மட்டுமில்லை, உலகமே போற்றும் மரம் மோடி. இடது தள்ளி விட்டு நம்ம பாட்டு வலது காலம் முன்ன வச்சு இந்தியாவை வல்லரசாக்க மேலும் பாரத பிரதமருக்கும் இந்தியர்களுக்கும் துணை நிற்போம்.